வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆழ்மனதின் சக்தி என்பது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு அளப்பரிய ஆற்றல் என்பதை உணர்ந்தால் உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என்ற இந்த சிந்தனையோடு நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்று நாம் மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது எப்படி என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி சோபா அவர்கள். இவர் கடந்த 25 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். ஆஸ்திரேலியாவில் உள்ள சதர்ன் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றவர். மலேசியாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் உயர் நிர்வாகியாக பணிபுரிந்து வருகிறார். பள்ளிகள், கல்லூரிகள், சிறைச்சாலைகள், டிவி மற்றும் ரேடியோக்களில் பல ஒர்க்ஷாப், செமினார் மேலும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், மனம் ஆரோக்கியமா இருந்தா உடல் தானாகவே ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறை இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது எப்படி சிஸ்டர்? உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே நிறைய அக்கறை இருக்கு இல்லைங்களா? இந்த உடலுக்கு 3 வேளை நம்ம உணவு கொடுக்குறோம், 3 வேளை சாப்பிட்றோம். அந்த உணவானது, அந்த உணவுல உடலுக்கு போதுமான சத்துக்கள் இருக்கா, அதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? தேர்ந்தெடுத்து தானே சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு ஆர்கானிக்கா இருக்கா அப்படி கூட கேட்குறாங்க. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் ஆர்கானிக்கா, பழங்கள் எல்லாம் ஆர்கானிக்கா அப்படின்னு தேர்ந்தெடுத்து நல்ல சத்தான உணவை உடலுக்கு கொடுக்குறோம். என்ன காரணம்? உடல் ஆரோக்கியமா இருக்கணும். மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனதுக்கும் நாம உணவு கொடுக்கிறோம். மனதுக்கான உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது எண்ணங்கள், எண்ணங்கள் தான் மனதுக்கு உணவு. மனதில் எழும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கா, என்னோட எண்ணங்கள் ஆர்கானிக்கா இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சிருக்கோமா? ஆக நல்ல எண்ணங்களை மனம் உருவாக்கும் போது மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் போல் வாழ்வுன்னு சொல்றோம் இல்லைங்களா? எப்படி உடலுக்கு நல்ல உணவு கொடுத்தா உடல் ஆரோக்கியமா இருக்கோ, அதே மாதிரி மனதுக்கான நல்ல உணவு நல்ல எண்ணங்கள். அப்படின்னா ஒரு நாள்ல காலை முதல் இரவு வரை எத்தனை எண்ணங்களை உருவாக்குறோம், இதுல எத்தனை எண்ணங்கள் மனதுக்கு நல்ல உணவாக அமைகிறது? இதை என்னைக்காவது கணக்கு போட்டு பார்த்துருக்கோமா? சமையலுக்கு எவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம் உடலுக்கான உணவுக்கு. ஆக இதையும் நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா மனம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல எண்ணங்கள், தரமான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், இதுதான் மனதுக்கு உணவு. இப்படிப்பட்ட நல்ல உணவை, எண்ணங்களை மனதுல நாம உருவாக்கும் போது மனம் ஆரோக்கியமா இருக்கும். எப்போ தேவையில்லாத எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இதையெல்லாம் மனதுக்கு உணவா கொடுக்கிறோமோ அப்போ மனம் ஆரோக்கியத்தை இழக்குது. உதாரணமா ஒரு கதை சொல்லலாம். ஒரு ஊர்ல 10 சிறுவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. என்ன போட்டினா, அந்த ஊர்ல ஒரு மலை இருந்தது. அந்த மலை கொஞ்சம் செங்குத்தான மலை. அந்த மலையில ஏறணும். அந்த 10 பேர்லயும் யாரு முதல்ல அந்த மலையில ஏறுறா, உச்சியை அடைய போறா, அதான் போட்டி. அப்ப இந்த சிறுவர்கள் என்ன பண்ணாங்க, 10 பேரும் அந்த மலையை ஏற தொடங்கினாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அங்க சுற்றி கூடி நின்று கொண்டு, இந்த மலையில ஏறாதீங்க, இது ஒரு ஆபத்தான விளையாட்டு, கீழே விழுந்தா கால் உடைஞ்சு போயிடும், உயிருக்கே ஆபத்து, இறங்குங்க இறங்குங்கன்னு கூச்சல் போட தொடங்கினாங்க. இவங்களோட கூச்சலை கேட்டு 9 சிறுவர்கள் பாதியிலே அந்த போட்டியை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு கீழே இறங்கிட்டாங்க.
ஆனா ஒரு சிறுவன் மட்டும் கடைசி வரைக்கும் ஏறி அந்த மலை உச்சியை அடைஞ்சாரு. ஏன் அந்த சிறுவனால ஏற முடிந்தது, மற்ற 9 சிறுவர்களால ஏன் ஏற முடியல? காரணம் என்னன்னா, அந்த மலை உச்சியை அடைந்த சிறுவன் அவருக்கு காது கேட்காது. ஆக அந்த ஊர் மக்கள் சொன்ன அந்த நெகட்டிவான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள் அவரோட காதுல விழல. சில சமயம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கெட்டதுக்கெல்லாம் செவிடாவே இருந்துடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கெட்டதெல்லாம் காதுல வந்து விழும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாம செவி சாய்க்காமல் செவிடாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனம் ஆரோக்கியமா இருக்கும். ஆக மன ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரம் நல்ல எண்ணங்கள். சிஸ்டர், இந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கை என்று சொன்னீங்க. அப்போ அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா சிஸ்டர்? இந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு, அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகன் நல்லா படிச்சாரு, பட்டம் வாங்கினாரு, வேலை தேடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு வேலை சரியா அமையல. அவர் செய்யற முயற்சியெல்லாம் பலனளிக்காமலேயே போய்கொண்டிருந்தது. இத பார்த்து 1 வருடமானது, 2 வருடங்களானது. அந்த அம்மாவுக்கு கவலை வந்தது. என்னுடைய மகனுடைய வாழ்க்கை வீணா போயிட்டதே, அவர் படித்த படிப்பெல்லாம் பலனில்லாம போயிடுச்சு, அவரோட எதிர்காலமே சூனியமா போயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணங்களை அவங்க வச்சிருந்தாங்க. அந்த மகனை பார்க்கும் போதெல்லாம் இவங்க இப்படிதான் நினைக்கிறாங்க, இவனோட வாழ்க்கையே போயிடுச்சு, இவனுக்கு நல்ல எதிர்காலமே இல்லை, இவனோட எதிர்காலமே பாழா போயிடுச்சு, இப்படியே நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாக்கு மனநோய் வந்துடுச்சு. அப்ப அந்த அம்மா ஒரு சைக்கேட்ரி, மனோ தத்துவ நிபுணர்கிட்ட போனாங்க. அந்த மனோ தத்துவ நிபுணர் இவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு சொன்னாரு, அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, நான் சொல்றத மட்டும் செஞ்சுட்டு 1 மாசம் கழிச்சு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இப்பையில இருந்து இந்த வினாடி முதல் உங்க மகனை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மகனுக்கு சீக்கிரமே வேலை கிடைச்சிடும், என்னுடைய மகன் கை நிறைய சம்பாதிப்பாரு, இவருடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும், இதை தவிர வேற எதுவுமே நினைக்க கூடாது, 1 மாசத்துக்கு இதை செஞ்சுட்டு 1 மாசம் கழிச்சு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. அந்த அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டு அந்த மனோ தத்துவ நிபுணர் சொன்னார் இல்லைங்களா, அதே மாதிரி மகனை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு சீக்கிரமே வேலை கிடைச்சிடும், இவனுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும், இவன் கை நிறைய சம்பாதிப்பான், அப்படியே நினைச்சிட்டு இருந்தாங்க. 3 வாரம் கழிஞ்சது. அவங்க போனாங்க அந்த மனோ தத்துவ நிபுணரை பார்க்கறதுக்காக. அப்ப அவர் கேட்டாரு, அம்மா நான் 1 மாதம் கழிச்சு தானே வர சொன்னேன், இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, என் மகனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு, நீங்க சொன்ன மாதிரியே செய்தேன், என் மகனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் சொன்ன மாதிரி செய்தனால உங்க மகனுக்கு வேலை கிடைக்கல, நான் சொன்ன மாதிரி நீங்க எண்ணங்களை உருவாக்குனீங்கல்ல, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய அந்த சக்தி வாய்ந்த எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள்னாலதான் உங்க மகனுக்கு வேலை கிடைச்சது. ஆக உங்களுடைய மகனுடைய அந்த வெற்றிக்கு காரணம் உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆக எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. நாம சொல்லுவோம் இல்லைங்களா, நாம எதை நினைக்கிறோமோ அப்படி ஆகும் அப்படின்னு, எண்ணம் போல் வாழ்வு. ஆக நான் எப்படி ஆக விரும்புறேனோ அப்படி நினைச்சா என்ன. ஆக இந்த எண்ணங்களுக்கு நாம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனம் செலுத்தணும். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இந்த எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு திங்க் பண்ணாலுமே சிஸ்டர்,
சில சமயங்களில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தான் முன்னாடி தெரியுதே தவிர பாசிட்டிவான அந்த எண்ணங்களை கிரியேட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்ன சிஸ்டர்? பாசிட்டிவான எண்ணங்களை கிரியேட் பண்ணும்போது, உருவாக்கும் போது அதோட பலனை வந்து சீக்கிரமா பார்க்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. நமக்கு தோணுது பாசிட்டிவான எண்ணங்கள் தான் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அது இருக்கு. ஆனா தொடர்ச்சியா அதை கொண்டு வர முடியல. இதுக்கு நாம சரியா பயிற்சி செய்யணும். பயிற்சின்னு சொல்லும் பொழுது, இப்ப ஒரு நாள் நான் நினைக்கிறேன் பாசிட்டிவா நினைக்கிறேன், அடுத்த நாள் நெகட்டிவா நினைக்கிறேன். அது நம்மள மீறி முன்னாடி ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்துருது. நம்ம நினைக்கணும் இல்ல, அதுவா நெகட்டிவ் வந்துருது. ஒரு நாள் இது முடியாது, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற. அப்ப ரெண்டும் கலந்து கலந்து வருது. நம்ம நினைக்கிறோம் பாசிட்டிவான, அதாவது நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இடையில நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான எண்ணங்களும் வந்து கலந்துடுது இல்லைங்களா? இப்போ ஒரு வாளி இருக்கு, அந்த வாளியில அழுக்கு தண்ணி இருக்கு, அந்த வாளியில நல்ல தண்ணி பிடிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு பைப்பை திறந்து விடுறோம். அந்த நல்ல தண்ணீர் அந்த வாளிக்குள்ள போக போக அந்த அழுக்கு தண்ணீர் என்ன ஆகும், வெளியாகும் இல்லைங்களா? அப்புறம் ஒரு காலகட்டம் வந்ததும் எல்லா அழுக்கும் வெளியேறி நல்ல தண்ணீர் மட்டும்தான் அந்த வாளிக்குள்ள இருக்கும். அந்த சமயத்துல நாம போய் கொஞ்சம் அழுக்கு தண்ணி அதுல ஊத்த நினைப்போமா? இல்லைங்களே. அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச அந்த முயற்சி எல்லாம் வீணா போயிடுமே அப்படி யோசிப்போம் இல்லைங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி நான் நல்ல எண்ணங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுல உறுதியா இருக்கேன். நடுவுல கெட்ட எண்ணங்களும் வருது. அப்ப அந்த நேரத்துல நாம கொஞ்சம் நிதானமா நிறுத்தி யோசிக்கணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, மனம் ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது புனிதமான ஒரு இடம். ஆலயத்துல யாராவது குப்பை போடுவாங்களா? இல்லையே. எவ்வளவு சுத்தமா எவ்வளவு புனிதமா வச்சிருக்கோம். ஆக நாம எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, என்னுடைய மனம் ஓர் ஆலயம், இந்த ஆலயத்துல நான் குப்பை போடக்கூடாது. குப்பை அப்படின்னு சொல்லும் பொழுது கெட்டதை நான் அனுமதிக்க கூடாது. ஆக இந்த மனதை நான் தூய்மையா வச்சிருக்கணும், கெட்ட எண்ணங்களை உள்ள அனுமதிக்க கூடாது. அப்படி நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், உலகத்துல சொல்றாங்க ஒரு போர் வெளியில வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய மனதில தான் வெடிக்குதுன்னு சொல்றாங்க. ஆக இந்த மனப்போரை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சிஸ்டர். இந்த மனப்போர் அப்படின்னு சொல்றது நம்ம மனதுக்குள்ள நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல நடக்கிற சண்டை அப்படின்னு கூட சொல்லலாம். உலகத்திலேயே மிக பயங்கரமான ஆயுதம் எதுன்னு நினைக்கிறீங்க? மனசுங்க. ஒரு வெடிகுண்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு வெடிகுண்டு எவ்வளவு பெருசா இருக்கு? சின்னதா இருக்கு இல்லைங்களா? அந்த வெடிகுண்டு வெடிச்சா எவ்வளவு பெரிய சேதம் ஏற்படுது இல்லைங்களா? ஆக ஒரு கையளவு வெடிகுண்டு வெடிச்சா ஒரு பெரிய அளவுல ஒரு சேதம் உருவாகுது. இந்த வெடிகுண்டை கண்டுபிடிச்சது யாரு? மனிதன், மனித மனம் இல்லைங்களா? ஆக உலகத்திலேயே மிக பயங்கரமான ஆயுதம், பயங்கரமான ஆயுதம் அப்படின்னு சொல்றதை விட மிக சக்தியான ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். அது மனிதனுடைய மனம். அப்ப நாம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சக்திசாலிகள் பாத்தீங்களா? உலகிலேயே மிக விரைவாக பிரயாணம் செய்யக்கூடியதும் மனித மனம்தான் இல்லைங்களா? இப்ப நாம இங்க உட்கார்ந்து இருக்கோம். நமக்கு அமெரிக்கால ஒரு நண்பர் இருக்காரு. அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு நாள் எடுக்கும். ஆனா நாம இங்க உட்கார்ந்து கொண்டே அவரை சிந்திக்க முடியுது இல்லைங்களா? ஒரு செகண்ட்ல மனசு போயிட்டு வந்தது. ஒரு வினாடி, ஒரு எண்ணம் தான் இல்லைங்களா? ஆக மனிதர்களான நாம உலகிலேயே மிக விரைவாக பிரயாணம் செய்யக்கூடிய வாகனத்தை கொண்டிருக்கோம், மனம். சக்தி வாய்ந்த ஆயுதமும் மனம்தான். ஆக இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகில் உள்ள மனிதர்களான நாம நம்ம சக மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்காக பயன்படுத்துறோமா, இல்ல தீமைகளை கொண்டு வர
பயன்படுத்துறோமா? நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். ஏன்னா மனதுக்கு இவ்வளோ சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம எதற்காக பயன்படுத்துறோம்? ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறோமா, அழிவுக்காக பயன்படுத்துறோமா? ஆக ஒவ்வொரு மனிதனும் ஆக்ககரமாக சிந்தித்தால் இந்த உலகை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த உலகில் வாழும் எல்லா மனிதர்களும் அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அப்படி ஒரு நோக்கத்தோட இதை பயன்படுத்தினா அது ஒரு ஆக்ககரமான சக்தி. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலான மனித மனங்கள் இந்த மனதோட சக்திய அழிவுக்காக தான் பயன்படுத்துறத பத்தி சிந்திக்கிறாங்க. அதனால ஒரு போர் பெருசா வெளியில வெடிக்கிறதுக்கு முன்னால ஒரு தனி மனிதனுடைய மனதில் தான் முதல்ல வெடிக்குது. இதுதான் பிறகு உலகப் போர் அப்படின்னு வெளியில வெடிக்குது. ஆக இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனம், மனதின் ஆற்றல். ஆக இந்த ஆற்றலை நாம் ஆக்ககரமாக பயன்படுத்த வேண்டும். சிஸ்டர், வாழ்க்கை என்னும் பள்ளியில் பல பரீட்சைகளை நம்ம எதிர்நோக்கிறோம். அதில் சரியான தேர்வுகளையும் தீர்வுகளையும் தேர்ந்தெடுப்பதற்கு நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கணும் சிஸ்டர்? இப்போ வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல நாம அதை ஒரு பார்வையாளரா பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு விமான பிரயாணம் மேற்கொள்றோம்னு வச்சுக்கோம். விமானத்துக்குள்ள ஏறி உட்கார்றோம். விமானத்தின் ஜன்னல் வழியா வெளியே பார்க்குறோம். மனித நடமாட்டம் தெரியுது. நிறைய பேர் நடக்கிறாங்க, போறாங்க, வராங்க, எல்லாம் பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்துல விமானம் பறக்க தொடங்குது. உயரமா பறக்குது. நம்ம மேல இருந்து கீழே பார்க்குறோம். வெறும் மனித தலைகள் மட்டும் தெரியுது. கட்டிடங்கள் எல்லாம் பெட்டி பெட்டியா தெரியுது. இன்னும் உயரமா பறக்கும்போது அந்த மனித தலைகள் கூட புள்ளி புள்ளியா தான் தெரியுது, இல்லைங்களா? இந்த காட்சிய நாம விமானத்திலிருந்து ரசிக்கிறோம், இல்லைங்களா? ஒரு தனித்திருந்து நாம ஒரு உயரமான நிலையிலிருந்து அதை பார்த்து ரசிக்கிறோம். அதே மாதிரி வாழ்க்கையில அவ்வப்போது பல பரீட்சைகள் வருது, பல சூழ்நிலைகள் வருது. ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன தீர்வு எடுத்தா என்னுடைய தீர்வு சரியா இருக்கும், இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன், என்ன தீர்வு அப்படின்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இது ஏன் வந்தது, இது வந்ததுக்கு என்ன காரணம், இப்ப நான் என்ன செய்யணும் அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா நம்ம உடனடியா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடுறோம். ஒருத்தர் என்ன கோபமா திட்டுனா நானும் அவரை கோபமா திட்டிடுறேன், இல்லைங்களா? ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னா இவரும் திருப்பி அடிக்கிறாரு. அடிக்கு அடி, உதைக்கு உதை, கொலைக்கு கொலை, பழிக்கு பழி, இப்படிதான் உலகம் போய்கிட்டு இருக்கு, இல்லைங்களா? ஒரு சம்பவம் நடக்கும்போது இது ஏன் நடந்தது, இது நடக்கிறதுக்கு எந்த விதத்துல நான் காரணமா இருக்கேன், இனியும் இது நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம ஒரு நல்ல தேர்வை எடுத்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்வை நம்ம கொண்டு வர முடியும். அது நமக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. இப்போ ஒருத்தர் என்ன திட்டுறாரு, உதாரணத்துக்கு நானும் திரும்ப திட்டுறேன், வித்தியாசம் இல்லை, இல்லைங்களா? அவர் திட்டுறாரு, சரி நான் அமைதியா இருந்து அவர் சொல்ற வார்த்தைகள்ல ஏதாவது அர்த்தம் இருக்கா, நான் எந்த விதத்துல அவருடைய கோபத்துக்கு காரணமா இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பார்த்தா அந்த சமயத்துல நான் திரும்ப அவரை திட்ட மாட்டேன். அந்த நிதானமா சிந்திக்கிற அளவு கூட மனசுல அந்த சக்தி இல்லையா சிஸ்டர்? டக்குன்னு நெகட்டிவா தானே திங்க் பண்ண தோணுது நமக்கு. இந்த மாதிரி நம்ம உடனடியா முடிவு எடுக்கிறதுனாலதான் பல சூழ்நிலைகள்ல நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறோம்.
இல்லைங்களா? ஏன் தவறான முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மனம் அமைதியான நிலையில இல்லை. அப்ப என்னுடைய மனம் அமைதியான நிலையில இல்லை. அப்ப நான் எடுக்கிற முடிவுகள் எனக்கும் சேதத்தை கொண்டு வருது, என்னோட தொடர்புல வர்ற இன்னொரு சக மனிதருக்கும் அது சேதத்தை கொண்டு வருது. ஆக நானும் சந்தோஷமா இல்லை, அவரும் சந்தோஷமா இல்லை. அப்ப உறவுகள்ல எங்க சந்தோஷம் இருக்கு? இல்லைங்களா? ஆக மனம் அமைதியா இருக்கும் பொழுது, மனம் சாந்தமா இருக்கும் போது நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னா அந்த முடிவு நல்ல முடிவா இருக்கு. ஆக சூழ்நிலை வரும் பொழுது என்னுடைய மன அமைதியை நான் இழப்பதால் எந்த நன்மையும் விளைய போறதில்ல. இந்த நேரத்துல நான் நிதானமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், சிந்தித்து செயல்படணும், சிந்தித்து முடிவெடுக்கணும். அப்படி நான் யோசிக்க தொடங்கினா காலப்போக்கில் அதே நம்முடைய பழக்கமா ஆயிடும். அதனால நமக்கும் நன்மை விளையும். நம்ம உறவுல வர, தொடர்புல வர சக மனிதர்களுக்கும் நன்மையை கொண்டு வரும். சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது மனசு ஒன்று சொல்லுது, புத்தி ஒன்று சொல்லுது. நம்ம மனசு சொல்றத கேட்கறதா இல்ல புத்தி சொல்றத கேட்கறதா சிஸ்டர்? ஏற்கனவே நாம பேசியிருந்தோம், இந்த மனம் ஒரு குழந்தை மாதிரி. மனம் எப்பவுமே கெட்டது பக்கமா தான் இழுக்கும். அதாவது மனம் எப்பவுமே நெகட்டிவா தான் சிந்திக்கும் பெரும்பாலான சமயங்கள்ல. அதாவது மனதுல குழப்பங்கள் இருக்கும் பொழுது, மனம் அமைதியாக இல்லாத போது மனம் எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய தன்மை மனதுக்கு இருக்கு. அந்த நேரத்துல புத்தி சரியான வழியில இழுக்குது. புத்தி சொல்லுது இப்படி செய்யக்கூடாது, மனது சொல்லுது செஞ்சா என்ன, செஞ்சு பார்த்தாதான் என்ன அப்படின்னு. ஒரு மாணவர் எடுத்துக்குவோம். ஒரு மாணவருக்கு தெரியுது அவர் புகை பிடிக்க கூடாது அப்படின்னு. ஆனா அவருடைய நண்பர்கள்லாம் சொல்றாங்க, பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு தடவை செஞ்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவரும் ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல புகைப்பிடிக்க முயற்சி பண்றாரு. அந்த சிகரெட்டை கையில எடுத்ததுமே விரல்கள் நடுங்குது. உள்ள இருந்து ஒரு குரல் பேசுது. நீங்க சொன்ன மாதிரி புத்தி பேசுது. புத்தி என்ன சொல்லுது? வேண்டாம், இது கெட்ட பழக்கம், அப்பாக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லுது. ஆனா மனம் என்ன சொல்லுது? எப்படிதான் இருக்குன்னு செஞ்சு பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போமே, நண்பர்கள் எல்லாம் படிக்கிறாங்களே, ஒன்னும் கெட்டது இல்லையே அப்படின்னு மனம் என்ன சொல்லுது? தைரியம் சொல்லுது. பரவாயில்ல செஞ்சு பாரு, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ புத்தி தடுக்குது இல்லைங்களா? இந்த புத்தி தடுக்கிறத கேட்டுட்டு அவர் சிகரெட்டை தூக்கி போட்டுட்டாருன்னா அந்த சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வராது. ஆனா இந்த புத்தி சொல்றத மீறி அன்றைக்கு அவர் சிகரெட் பிடிச்சிட்டாரு, புகை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ. மறுநாள் அதே சமயத்துல அதே எண்ணம் திரும்ப வருது. ஆனா இந்த தடவை புத்தி தடுக்கல. ஏற்கனவே அவர் செஞ்சாரு இல்லைங்களா? அந்த செயல் அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற சமஸ்காரத்துல பதிவாயிடுச்சு, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது இப்ப தைரியத்தை கொடுக்குது. நேத்துதான் செஞ்சியே, யாரும் பார்க்கலையே, பரவாயில்ல இன்னைக்கும் பிடிச்சு பாரு அப்படின்னு சொல்லுது. இப்படிதான் நாம ஒரு பழக்கத்துக்கு அடிமையா ஆயிடுறோம். ஆக வாழ்க்கையில நம்ம முதல் தடவையா ஏதோ ஒரு தவறு செய்ய போறோம், இல்ல ஏதோ ஒரு பாவம் பண்ண போறோம் அப்படின்னா புத்தி தடுக்கும். ஆக அந்த புத்தி சொல்ற மாதிரி நம்ம கேட்டு செயல்பட்டோம்னு சொன்னா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டோம். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதாவது தப்பு செஞ்சா புத்தி எங்க போச்சு அப்படிதான் கேட்பாங்க. ஆக மனம் அமைதியா இருக்கிற சூழ்நிலையில புத்தி கூர்மையா இருக்கும், புத்தி நல்லா செயல்படும். ஆக அந்த புத்தி சொல்ற மாதிரி நம்ம கேட்டோம்னு சொன்னா தவறுகள் செய்ய மாட்டோம். சிஸ்டர், மனதை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் என்பதை பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.